வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகை த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணன். அவங்களுக்கு விஜய் மேலே ஒரு கண் இருக்குது. அதுக்காக இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வியூ ப்ராடக்ட்ஸ்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு 80% 90% ஆஃபரில் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப தேவை, அவசியம், அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. சரி, த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணன் அவங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், எங்கே திரும்பினாலும் சமீபத்தில் விஜய் 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 விஜயினுடைய தேர்தல் வாக்குறுதிகள், விஜயினுடைய திட்டங்கள், விஜயினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு, இதை பற்றி அதிகமாக பேசுகிறத விட விஜய், த்ரிஷா, சங்கீதா இவங்க 3 பேரோட பேச்சு தான் முழுக்க முழுக்க அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் செஞ்ச சில பல சேட்டைகள், அதுதான் ரொம்ப முக்கிய காரணமாகவும் மூல காரணமாகவும் கருதப்படுது. ஆனால் இப்படி ஒரு சூழல் உண்டாகி மிகப்பெரிய லெவலில் பேசு பொருளாக ஆனதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக வேலை பார்த்தது நடிகை த்ரிஷா நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி மூளையாக இருக்கிறதே த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணன் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதோட மட்டும் இல்லாமல் த்ரிஷாவோட விஷயத்தில் ரொம்ப, அதாவது த்ரிஷாவை பின்னாடி இருந்து டியூன் பண்ணுறது முழுக்க முழுக்க யாருன்னு பார்த்தா அவங்களோட அம்மா உமா கிருஷ்ணன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவினுடைய படத்துல இருந்து, அவங்களுடைய காஸ்டியூம்ல இருந்து, அவங்களுடைய சம்பள விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் முழுக்க முழுக்க அவங்க தான் பார்த்துக்கிறது. இப்போ சங்கீதா ஒரு மனு போடுறதுக்கு முக்கிய காரணமே பின்னாடி இருந்து பேக் ஹண்ட்ல பார்த்தா அவங்க தான். ஸோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக போட வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் த்ரிஷாவோட அம்மா பார்த்ததா தகவல் வெளியாயிருங்க. த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் பழக்கம் இப்போ இருந்து இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது கில்லி படம் நடித்ததுல இருந்தே அவங்களுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் சின்ன சண்டைகள், ஈகோ இதெல்லாம் நடக்கும்போது 2 பேரும் பேசாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபஷனலில் ஆளாளுக்கு பிஸியாக இருந்ததுனால பேசாமல் இருக்கிறது, இப்படி இருந்தாலும் ஒரு நட்பு மாதிரி அதை ஆரம்ப காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2017 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய்னால த்ரிஷா கர்ப்பமாகி அபார்ட் பண்ணதா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் பார்த்தோன்னா இருக்கதாகவும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆனால் விஜயினுடைய பேரு, புகழ், செல்வாக்கு இது எல்லாமே எப்போ நாளுக்கு நாள் அதிக ஆரம்பித்ததோ அப்போ விஜய் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கமானவங்க எல்லாரையும் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜயினுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லும்போது, விஜய் எப்பையும் எங்கள் யாரையும் ஒதுக்கலை, எங்கள் எல்லார்ட்டையும் இருந்து விஜய் ஒரு சில கும்பல் அவர் வாயாலேயே பார்த்தோன்னா ஒதுக்க வச்சிருக்கு, அதுதான் இதுக்கு போட்டிருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் அப்படின்னு விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னார். என் புள்ள ஒரு மிகப்பெரிய சதி வலைக்குள்ளே இருக்கான், அதுக்குள்ளே இருந்து அவன் மீண்டும் வரணும் அப்படிங்கிறது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் அவர் கொடுத்துருந்தாருங்க. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக பிளானிங் போட்டு பக்காவாக வந்திருக்காங்க. அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக விஜய்க்கும் அவங்களுக்கும் மேரேஜுக்கு உண்டான நடக்க போகிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம பரபரப்பாக டிபேட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு த்ரிஷா விஜய் ஒன்றா வந்திருந்து ஜோடி பொருத்தமாக போட்டிருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா போட்டிருந்த அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் சில நபர்கள் பகிர்ந்ததுக்கு த்ரிஷாவினுடைய அம்மா அவங்களே அதுக்கு லைக் பண்ணி அதுக்கு கமெண்ட்டுக்கும் லைக் கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் டும்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க. ஸோ த்ரிஷாவுடைய அம்மா பிளானே விஜய் மிகப்பெரிய செலிபிரிட்டி, அதோட மட்டும் இல்லாமல் விஜய்க்கு மிகப்பெரிய சொத்துக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இடையில வருண்மணியன்கிற பிஸ்னஸ்மேன், அதாவது த்ரிஷாவோட 6 வயசு சின்ன பையன், அவங்க கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகி டேட்டிங்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுலேருந்து த்ரிஷா சினிமாவில் நடிக்கிறத நிறுத்துறதுக்கு பதிலாக அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னு பரபரப்பாக பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் மூல காரணம், முக்கிய காரணமாக பார்த்தோன்னா கருதப்படுது. இந்த நிச்சயதார்த்தம் கூட ஒரு கண்துடைப்புன்னு தான் எல்லாமே சொல்லப்படுறாங்க. த்ரிஷா பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மற்றவங்களுக்கும் யாருக்கும் எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு இது ஒரு ரொம்ப நாள் ப்ராசஸாக தான் பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ
விஜயினுடைய மனைவி வந்து சங்கீதா மனு போட்டு மறுபடியும் விஜயோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, ஜீவனாம்சம் வந்து உரிய தொகை பெற்றுட்டு நான் வந்து பார்த்தோன்னா கிளம்பிடுவேங்கிற அந்த செக்மெண்ட்ல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விஜயோட பையன் பொண்ணு இவங்க எல்லாருமே விஜயோட இனிஷியலை தூக்கிட்டு சங்கீதா பேரை வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக போட ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து விஜயினுடைய சப்போர்ட் இல்லாமல் இயங்கணுங்கிற அந்த முடிவில் வந்து இருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து தாண்டி இப்போ விஜயினுடைய மனைவி சற்று கவலைக்கிடமா, அதாவது விஜய் சமீபத்தில் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் அவர் வந்து அவாய்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் பொதுவெளியில் வந்து தான் மனைவியவே வந்து விஜய் வந்து தப்பாக பேசுறது, அதாவது மறைமுகமாக பேர் சொல்லாமல் மறைமுகமாக வந்து தப்பாக பேசுறது, இது எல்லாமே சங்கீதாவை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு வந்து பார்த்தோன்னா ஆளாக்கியிருக்குங்க. அந்த மன உளைச்சல்னால அவங்க ஐசியூவில் சில ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஓவர் சுகர், பிபி, ப்ரெஷர் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வரக்கூடிய ஏப்ரல் 20க்கு அவங்க ஹியரிங்க்கு வருவாங்களா அப்படிங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் அவசரமாக வந்து சுமூகமான முறையில் விவாகரத்து வந்து எல்லாமே வந்து முடிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி த்ரிஷாவோட பிறந்தநாள். அதே மே 4ஆம் தேதி தான் தமிழக எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா வந்து வருது. ஸோ ஜூனில் இல்லை ஜூலையில் இந்த டைவர்ஸ் முடிஞ்ச கையோடையே விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் மேரேஜ் வந்து திருப்பதியில் வச்சு நடத்திடணும் அப்படிங்கிறதுல த்ரிஷாவோட அம்மா ரொம்ப தெளிவாகவும் அவங்க விஜயை வளைச்சு போடுறதுல ஒரு கண்ணாவும் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ அதிகமாக பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்.